ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களை எல்லாரும் மறக்க முடியுமா சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாணய சேகரிப்பில் டாக்டர் ராதாகிருஷ்ணன், அதாவது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய நினைவு நாணயமான 10 ரூபா நாணயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதியாக இருந்தவர். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லுவாங்க, முழு பெயராகும். இவர் சென்னையில் உள்ள சைதாப்பேட்டையில் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்றவர். இவர் சிறந்த ஆசிரியராக இருந்ததுனால இவருடைய பிறந்த தினமான செப்டம்பர் 5 இந்தியாவின் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவருடைய 125வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் 2015 இந்த 10 ரூபா நாணயத்தை வெளியிட்டு அவரை சிறப்பித்தாங்க. இந்த நாணயம் மெட்டல் பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல், சென்டர் நடுவில் காப்பர் நிக்கல் இருக்கும். ஓரம் அலுமினியம் பிரான்ஸும் சேர்ந்த கலவையால் அவுட்டர் ரிங் ஓரப்பகுதி இருக்கும். இந்த நாணயத்துடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 7.71 கிராம், டயா 27 mm, ஷேப் ரவுண்டானது. இதன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய மார்பளவு புகைப்படம் இருக்கும். ஓரம் முழுதும் 125வது பர்த் ஆனிவர்சரி ஆஃப் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். பின்பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம், அது கீழே சத்தியமேவ ஜெயத்தேன்னு எழுதியிருப்பாங்க. 10 ரூபாய் டினாமினேஷன் இருக்கும். இது அந்த ராதாகிருஷ்ணன் புகைப்படத்தின் கீழே வருஷம் இருக்கும். அதுக்கு கீழே மின்ட் மார்க் இருக்கும். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 3 மினிட்டில் அச்சடித்தாங்க. ஹைதராபாத், பாம்பே, கொல்கட்டா. இதில் பாம்பேவும் ஹைதராபாத்தும் நார்மல் ரேட் போகும். அதாவது நல்ல கண்டிஷனாக இருந்தால் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விலை போகும். அதே கொல்கட்டானா விலை அதிகம். அதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா யூஎன்சி கண்டிஷனில் 400லேருந்து 450 ரூபா வரைக்கும் போகும். பாம்பேயும் ஹைதராபாத்தும் 50லேருந்து 60 ரூபாய் போகும். அதே கொல்கட்டானா 400லேருந்து 500 ரூபாய், அதாவது யூஎன்சி கண்டிஷனாக இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க முடியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.